வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில பிப்ரவரி 24 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம சாமுண்டீஸ்வரியோட பிளான் என்ன? எப்படியாவது கல்யாணம் நடக்கும் பொழுது டிரைவர் ராஜாவை தாலி கட்ட வைக்கிறது தான் சாமுண்டீஸ்வரியோட பிளானே. நம்ம சந்திராவும் சிவனாண்டியும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திரா சொல்றாங்க, என்னங்க இன்னைக்கு தான் உங்களை ஜெயில இருந்து விட்டாங்களா? அப்ப சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரிய நான் விட மாட்டேன். நான் இன்னைக்கு ஜெயில கிடக்குறேன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவதான். இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வந்துட்டு அப்படி சிக்க வச்சிருப்பா. இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் அவளை பழி வாங்க போறேன். சந்திரா சொல்றாங்க, என்னங்க கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் கிடக்குது. அதுக்குள்ள அந்த சாமுண்டீஸ்வரி ஒரு வழி பண்ணிடலாம். கல்யாண நேரத்துல அந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம ப்ரூவ் பண்ணி அவங்கள அவமானப்படுத்தி சாமுண்டீஸ்வரி பொண்ணோட கல்யாணத்தை பாதிலேயே நிப்பாட்ட போறோம். சிவனாண்டி சொல்றாரு, இல்ல சந்திரா, பாதிலையெல்லாம் நிப்பாட்ட வேணாம். அந்த மகேஷ் ரேவதிக்கு தாலி கட்டட்டும். தாலி கட்டி முடிச்ச பிறகுதான் சாமுண்டீஸ்வரி கிட்ட அந்த சந்திராவும் அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்ட தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம சொல்லணும். அவ பொண்ண வாழ வைக்கவும் முடியாம பாலா வெட்டி ஆக்கவும் முடியாம அவ அப்படியே திணறிக்கிட்டு இருக்கணும். அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும். இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, சரியான பதிலடி அந்த சாமுண்டீஸ்வரிக்கு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? உன் அக்கா பொண்ணுக்கு வாழ்க்கை எப்படி போகுது அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவகிட்ட நான் பல தடவை அந்த டிரைவரை பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்கேன். ஆனா அவ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லைங்க. என்னையவே அவ எதிர்த்து பேசுறா. அந்த வீட்ல எனக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒருத்திக்கு லைஃப் எப்படி போனா எனக்கு என்ன, அவ எப்படி நாசமா போனா எனக்கு என்ன அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா, எனக்காக தானே இது எல்லாத்தையும் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, அந்த சாமுண்டீஸ்வரி காலில் எத்தனை நாள் நீங்க போய் விழுவீங்க? இந்த வாட்டி நடக்க போற விஷயத்துல அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம காலில் விழுவணும் அப்படின்னு சந்திரா சொல்ல, இதை கேட்டுட்டு நம்ம சிவனாண்டி சொல்றாரு, கண்டிப்பா நடக்கும் சந்திரா, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, அதோட மாமி வேற ரொம்ப கோவத்துல இருக்காங்க அத்தை, அதனால சீக்கிரம் சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டதோட சிவனாண்டியும், சரி சந்திரா, நீ ரொம்ப நேரம் ஆகிருச்சு, வீட்டுக்கு கிளம்பு. சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயாவை காமிக்கிறாங்க. மாயா நேரா கோயிலுக்கு போறாங்க. அங்கதானே ராஜா வர சொல்லியிருந்தாரு. இது மாதிரி சாமுண்டீஸ்வரி அங்க ஏதோ கோயிலுக்கு போயிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட அந்த மாயா அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்லை. என்னடா இது, எங்க போனாங்க, யாரையுமே காணோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷ் நேரா ரேவதியை பார்க்க வராரு. ரேவதி வீட்டுல இருக்காங்க. மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி அம்மா, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும், இங்க வாங்கல அப்படின்னு. ரேவதி கேக்குறாங்க, என்ன முக்கியமான விஷயம்? அப்ப ரோஹிணி சொல்றாங்க, ரேவதி, ஒருவேளை உனக்கு அவர் எதுவும் சர்ப்ரைஸ் வச்சிருக்காரு போல, என்னன்னு போய் கேளு. ரேவதி சொல்றாங்க, அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப மகேஷ் நேரா ரேவதி கிட்ட, இங்க பாரு ரேவதி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, உன்னை நல்லாவே நான் ஏமாத்திட்டேன். ரேவதி கேக்குறாங்க, என்ன மகேஷ், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, நான் உன்னை காதலிக்கவே இல்லை, என் அண்ணி சொன்னதுனாலதான் உன்னை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மகேஷ் இப்படி சொல்றீங்க? மகேஷ் சொல்றாரு, என்ன மன்னிச்சிரு ரேவதி, நான் எங்க அண்ணி சொன்னதுனாலதான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், உன்கிட்ட இருக்க சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நாங்க இப்படி பண்ணோம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க ரேவதி. என்ன மகேஷ், கடைசி நேரத்துல இப்படி சொல்றீங்க, நீங்க உயிருக்கு உயிரா என்ன காதலிச்சிங்கல்ல அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, நான் ஒன்னும் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கல, நான் காதலிச்ச ஆளே வேற. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா கோவில்ல பார்த்துட்டு, என்ன இது, தேவையில்லாம கோயிலுக்கு வந்திருக்காங்க,
எதுக்காக கோயிலுக்கு வர சொன்னாங்க? ஒருவேளை அந்த டிரைவரும் மயில் வாகனமும் சேர்ந்து ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்களோ? அந்த ராஜரா ராஜராஜாவும் அந்த மயில் வாகனத்தோட ஆளுதான். ஒருவேளை அவங்க சேர்ந்து திட்டமிட்டு ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ? சரி, நம்ம நேரா என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு மாயா நேரா ரேவதியோட வீட்டுக்கு வராங்க. வேகமா ஓடி வராங்க. வந்து பார்த்தா ரேவதி மகேஷை பார்த்து, எதுக்காக மகேஷ் இப்படி என்னை ஏமாத்துனீங்க? உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப மாயா ஓடி வந்து, மகேஷ் என்ன மகேஷ் அப்படின்னு சொல்ல, மகேஷ் மாயாவை பார்த்ததோட மாயா அப்படின்னு சொல்ல, அப்ப ரேவதி கேக்குறாங்க, என்ன ஆச்சு, என்ன நடக்குது இங்க? அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி என்ன வந்துட்டு கடத்தி வச்சுக்கிட்டு என் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அஹ், மகேஷை வந்துட்டு உங்ககிட்ட பொய் சொல்ல சொல்லியிருக்காங்க. ரேவதி கேக்குறாங்க, என்ன சொல்றீங்க? அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா ரேவதி, இது மாதிரி மாயா அண்ணிய கடத்தி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட என்ன வந்து நான் உங்களை லவ் பண்ணலைன்னு சொல்றாங்க. இது கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக திட்டம் போடுறாங்க. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க. யாரு இந்த மாதிரி பண்றது? மாயா சொல்றாங்க, கண்டிப்பா நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. அப்ப ரேவதி கேக்குறாங்க, யாருன்னு சொல்லுங்க. அப்ப மாயா சொல்றாங்க, வேற யாரு, உங்க வீட்டோட டிரைவர் தான் அப்படின்னு. இதை கேட்டதோட ரேவதி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்ன டிரைவர் ராஜாவா? அப்ப மாயா சொல்றாங்க, நான் தான் அப்பவே சொன்னல மேடம், நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி இருங்க நான் கேக்குறேன் அப்படின்ட்டு டிரைவர் ராஜா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப ராஜாவும் மயில் வாகனமும் வராங்க. அப்ப ரேவதி நேரா கார்த்திய பார்த்து, ராஜா என்ன இவங்களை கடத்தி வச்சுக்கிட்டு என்ன பிளான் பண்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் நான் கடத்தினா, இங்க பாருங்க, அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து சொல்றாங்க, நான் ஒண்ணு இவங்களை கடத்தலையே. மயில் வாகனம் சொல்றாரு, ஆமா ரேவதி, நானும் டிரைவரும் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி கடைக்கு போயிட்டு கோட்டு வாங்கிட்டு வந்தோம் இவருக்கு. எதுக்காக அவர் வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு? ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க மகேஷ், கண்டிப்பா ஏதோ ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, அந்த சிவனண்டி நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதாவது ஒரு வகையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால நீங்க யாரு சொல்றதையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதை கேட்டதோட அந்த டிரைவரும் அந்த மகேஷும் சரி அப்படின்னு சொல்ல, மாய நேர ரேவதியை பார்த்து, இங்க பாரு ரேவதி, மகேஷ் உன் மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்காரு பாத்தீங்களா? எனக்கு ஒரு ஆபத்து அப்படின்னதோட இது மாதிரி உங்களையே விட்டு கொடுக்க துணிஞ்சிட்டாரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு உறவுகள் மேல பாசமா இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. என்னைக்குமே நீங்க மகேஷை விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா மகேஷ் கிட்ட பிடிச்ச விஷயமே அதானே, அவங்க அண்ணியை எந்த அளவுக்கு பாத்துக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? அப்ப மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, ஏப்பா முழு நேரமும் அவளை மட்டும் தானடா பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சும்மா இருங்க அப்படின்னு. ரேவதி மகேஷை பார்த்து, இங்க பாருங்க மகேஷ், நீங்க ஏழை அப்படிங்கிறத நினைச்சு என்னைக்கும் கவலைப்படாதீங்க. நான் பணக்காரி அப்படின்னா நீங்களும் பணக்காரி தான். ஆனா ஒரு வகையில காசு முக்கியம் இல்லை அப்படிங்கிறத மட்டும் புரிச்சுக்கோங்க. இது கேட்டதோட மகேஷும் சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் மகேஷும் மாயாவும் வெளியில வராங்க. அப்ப மாயா நேரா கார்த்திய பார்த்து முறைக்க, இங்க பாருங்க, எவ்வளவு சீப்பான ஒரு பிளானை போட்டிருக்கீங்க. கார்த்தி சொல்றாரு, உங்களை விட சீப்பான பிளான் ஒன்றும் போடல. நீங்க மட்டும் உடனே போயிட்டு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியா நீங்க தப்பிச்சிடலாம். மேடம் கூட அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேன், உங்களை சுலபமா காப்பாத்திடலாம். இதுக்கு மேலேயும் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும். ரேவதிக்கும் மகேஷுக்கும் கல்யாணம் நடக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல எங்களை பத்தின உண்மைகளை நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்க. இதான் உங்களோட பிளானா? பிளான் ரொம்ப கேவலமா இருக்கு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏ வெள்ளப்பிங்கானு, ரொம்ப ஆடாத. நாங்க என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே உனக்கு தெரியாது. தெரியாம தான் ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்க. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் பிளான் பண்ணிடுங்க, ஆனா இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து போறாங்க. மயில் வாகனம் கார்த்தியை பார்த்து, என்னப்பா இது, இதுக ரெண்டு இப்படி பேசிட்டு போகுதுங்க, நம்ம நினைச்சதை விட இதுக ரெண்டு சரியான ஆளா இருக்கும் போல. கார்த்தி சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எத்தனை நாளைக்கு, ஏன்னா இதுக ரெண்டும் சாதாரண ஆள் கிடையாது. அதோட ரெண்டுமே சமயம் பயந்துட்டுங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சீக்கிரம் அவங்களோட பயமே அவங்கள ஈஸியா வந்து காமிச்சு கொடுத்துரும், கவலைப்படாதீங்க. மயில் வாகனமும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, ஆர்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்புறமா சாமுண்டீஸ்வரியை காமிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிக்கு மனசு ஒரே குழப்பமா இருக்கு, நம்ம எடுத்த முடிவு சரியா தப்பா அப்படின்ட்டு. அப்ப சாமுண்டீஸ்வரி நேரா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகக்காரவங்களை பார்க்க போறாங்க. ஜாதகக்காரவங்க நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, என்ன சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கேட்க, அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க,
எனக்கு வந்துட்டு அவங்களோட பேரு மட்டும்தான் தெரியும். பேர் பொருத்தம் பார்த்து சொல்றீங்களா? அவங்க சொல்றாங்க, "ஏன் கண்டிப்பா பார்க்கலாமே" அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அவர் பேரு ராஜா, பொண்ணு பேரு வந்துட்டு ரேவதி. பொருத்தம் பார்த்து சொல்லுங்களேன்." அவங்க பொருத்தம் பார்த்துட்டு, "2 பேருக்கும் நல்ல ஜோடி பொருத்தம் இருக்கு மேடம். கண்டிப்பா 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி, வர்ற முகூர்த்தத்துல 2 பேருக்குமே கல்யாணம் ஆக போகுது. அதுக்காக தான் நான் கேட்டேன். இது கேட்டதோட அவங்களும் சரி நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா அந்த பையன் ராஜா மாரி உங்க பொண்ண ராணி மாரி பார்த்துப்பான். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட ரேவதி கேக்குறாங்க, அம்மா எங்க போயிட்டு வரீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். ஜாதகம் பார்த்துட்டு வந்தேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு நல்ல பொருத்தமா இருக்கான். என்ன பிரச்சனை இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதோட ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மயில் வாகனம் இதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகுறாரு. ச்சே, என்ன இது அத்தை இப்படி சொல்றாங்களே அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி இன்னைக்கு சாயந்தரம் ஊர்வலம் ஆரம்பிக்குது, நம்ம போகணும். இதை கேட்டதோட ரேவதியும் சரிம்மா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. மெகந்தி ஃபங்க்ஷன்லாம் நடக்குது. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கான நேரமும் வருது. அந்த சிவனாண்டி சந்திரா எல்லாரும் வராங்க. அப்ப சிவனாண்டி நேரா சந்திரா கிட்ட, சந்திரா இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் தாலி கட்ட போறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமுண்டீஸ்வரி அவமானப்பட போறான். சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க. அப்ப மாயாவும் மகேஷும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, மகேஷ் நீ தாலி கட்டுறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தாண்டா இருக்கு. நீ மட்டும் தாலி கட்டிட்ட, அதுக்கப்புறம் இந்த சொத்து புறா நமக்கு தான். இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, இந்த சொத்து புறா எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான். மொத்த சொத்தையும் உன் பேருக்கு எழுதி வச்சிடுறேன். மாயா சொல்றாங்க, எனக்கு தெரியும் மகேஷ், நீ என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்ட அப்படின்னு. இங்க பாரு, இன்னொரு விஷயம் கேட்டுக்க. ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீ ரேவதியவே உன் பொண்டாட்டி ஆக்கிட கூடாது. அப்பமா மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, என்னைக்குமே எனக்கு இளவரசி நீ தான். உன்னை தவிர்த்து எனக்கு வேற யாரை பிடிக்க போகுது? நீ தான் எப்பவுமே என் தங்கம் அப்படின்னு சொல்ல. இது கேட்டதோட அந்த மாயா சொல்றாங்க, சரி ஞாபகம் வச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்ல. அப்ப மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நீ தான் மாயா எனக்கு எப்பவுமே பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல. மாயாவும் சந்தோஷப்படுறாங்க, ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு. அப்புறமா சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ஒரு பிளானை செய்ய போறேன். இதனால யார் யாருக்கு என்ன பாதிப்பு வர போகுதுன்னு தெரியல அப்படின்னு. அப்ப ராஜராஜாவெல்லாம் பயத்துல இருக்காரு. ச்சே, அந்த மகேஷ் பொறுக்கிக்கு போய் என் பொண்ணை சாமுண்டீஸ்வரி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாளே, எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைய உட்கார சொல்றாங்க. மாப்பிள்ளை மகேஷ் உட்காந்துருக்காரு, நம்ம ரேவதி உட்காந்துருக்காங்க. அப்புறமா எல்லாருக்கும் தாலி கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப நம்ம கார்த்தி பட்டு வெட்டி பட்டு சட்டையில நின்றுகிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த மகேஷ் தாலி கட்ட போகும் பொழுது டக்குன்னு நம்ம சாமுண்டீஸ்வரி நிறுத்து அப்படின்னு சொல்ல, மகேஷ் வந்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ரேவதியும் அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை பார்க்க, சாமுண்டீஸ்வரி மகேஷை பார்த்து மேடையிலேருந்து எந்திரி அப்படின்னு சொல்ல, மகேஷ் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம், எதுக்கு மேடம் எந்திரிக்க சொல்றீங்க? அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான். மாயா சொல்றாங்க, மேடம் தாலி கட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, அதுக்குன்னு தான் நேரம் இருக்கு. அப்ப மாயா சொல்றாங்க, மேடம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். மகேஷ் நீங்க தாலி கட்டுங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஏய் நான் தாலி கட்ட கூடாதுன்னு சொன்னேன், நீ தாலி கட்ட சொல்ற? யாருக்கிட்ட? உன்னோட அதிகாரத்தை காமிக்கிற, கிளம்புறியா இல்லையா அப்படின்னு. மகேஷ் எந்திரிக்கிறாரு அதிர்ச்சியாகி. அப்ப இதை பார்த்துட்டு சந்திராவும் சிவனாண்டியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு, அதிகாரி உள்ளார வாங்க அப்படின்னு. அப்ப உள்ளார போலீஸ் எல்லாம் வராங்க. அவங்கள பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. அப்ப சாமுண்டீஸ்வரி மாயாவையும் மகேஷையும் கை காட்டி, இவங்க 2 பேரும் போலி நாடகம் போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ண பார்த்தாங்க சொத்துக்காக அப்படின்னு சொன்னதோட மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. போலீஸ் நேரா அந்த மாயா மகேஷை கைது பண்றாங்க. இதை பார்த்ததோட அந்த சந்திராவுக்கும் சிவனாண்டிக்கும் ஷாக்கு. மகேஷ் தாலி கட்டின பிறகு இந்த விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா இப்படி ஆகிட்டே அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா மாயாவை பார்த்து, என்னடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ ஆட்டம் போட்டேன். உன்னை பத்தி எனக்கு என்ன தெரியாமையா இருக்கும்? நான் யாரு தெரியுமா? சாமுண்டீஸ்வரிடி. யாரு என்ன நடிச்சாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். அப்பதான் மயில்வாகனம் நினைக்கிறாரு, ஆகா அத்தை இத்தனை நாளும் டம்மி பீஸ்ன்னு நினைச்சோம், ஆனா அத்தை சரியான ஆளுதான் அப்படின்னு நினைக்கிறாரு. ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிச்சுன்னா இந்த கல்யாணத்தை முன்னாடியே நிப்பாட்டி இருக்கலாம்ல. மேடையில வந்துதான் பிள்ளையோட கல்யாணத்தை நிப்பாட்டணுமா? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, எப்படி கல்யாணத்தை நிப்பாட்டுனா எப்ப வந்துட்டு
அந்த பரமேஸ்வரியோட பேரனை என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னு அவ திட்டம் போட்டு காத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கு நான் இடம் கொடுக்குற மாதிரி ஆகிரும்ல, அதனாலதான் நான் இத்தனை நாளும் சொல்லாம இருந்தேன். இதை கேட்டதோட ராஜராஜ சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி இப்ப நீ என்ன பண்ண போற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்ச? மாப்பிள்ளையெல்லாம் இருக்கான், நான் சொல்றத கேட்பான், வீராதி வீரன். இதை கேட்டதோட ராஜராஜ கேக்குறாரு, யாரம்மா நீ கல்யாணம் பண்ணி வைக்க போற? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, வேற யார, நம்ம டிரைவரை தான். இது கேட்டதோட மாயா நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, நீங்க எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, யார் யாரே என்ன சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக எங்களை நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு மல்லிகை வராங்க. மல்லிகாவோட கட்டு பிரிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க மாயா. மல்லிகா நேரா மாயாட்ட பார்த்து, இங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசின விஷயத்த என்கிட்ட பேசு, நீ எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது எனக்கு தெரியும்டி, உன்னோட ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நீ எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. சாமுண்டீஸ்வரி போலீஸை பார்த்து, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இவங்களை கூட்டிட்டு போங்க. இது கேட்டதோட அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போக ரேவதிக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இங்க என்ன நடக்குது? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி எல்லாமே நல்லதுக்கு தான், இங்க பாரு இந்த டிரைவர் ரொம்ப நல்லவன், ராஜாவை பத்தி நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு. அப்ப ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம்ல? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உன் லைஃப் நல்ல லைஃப்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நம்புறியா இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, பொண்ணை தவிர்த்து வேற யாரும் என் பொண்ணை நல்லபடியா பார்த்துக்க மாட்டாங்க, நீ என் பொண்ணை நல்லபடியா பார்த்துப்ப அப்படின்னு நம்பிக்கையோட தான் நான் இது வரைக்கும் என் பிளானை கொண்டுட்டு வந்தேன், நீ போயிட்டு ரேவதியோட கழுத்துல தாலி கட்டு அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ராஜராஜா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, சாமுண்டீஸ்வரி தெரிஞ்சோ தெரியாமலோ நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்க, ராஜா தான் நல்ல மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு அப்படின்னு. மயில்வாகனம் சொல்றாரு, ஆமாட்ட நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராஜராஜா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு, எப்படியோ என் தங்கச்சி பையன் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, இல்லம்மா எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், அவசரத்துல முடிவு எடுக்க வேணாம். சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இல்ல இதான் என் முடிவு. சிவனாண்டி சொல்றாரு, ஏ சாமுண்டீஸ்வரி தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்காத, உன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்ல. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இதுக்காகவே கண்டிப்பா அந்த டிரைவர் என் பொண்ணுக்கு காலு தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்ட்டு நேரா கார்த்தியை பார்த்து, இங்க பாருப்பா ராஜா, உன் மேல நான் முழு நம்பிக்கை வச்சிருக்கேன், நீ நல்லபடியா என் பொண்ணை பார்த்துப்ப அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ தாலி கட்டு, உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல மேடம் எனக்கு வேண்டாம் மேடம். ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருப்பா டிரைவர், என் மேல மரியாதை வச்சிருக்கியா இல்லையா, நீ தாலி கட்டி தான் ஆகணும். இது கேட்டதோட கார்த்திக்கு வேற பேச்சே பேச முடியல, அத்தை மேல அந்த அளவுக்கு கார்த்தி மரியாதை வச்சிருக்காரு. கார்த்தி நேரா ரேவதி பக்கத்துல போனதோட ரேவதி கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. கார்த்தி ரேவதி கிட்ட, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி செம்ம ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக நிறையவே சீன்ஸ் நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.